உங்க அப்பா வீட்டுக்கு வந்தா போதும். அவரை எப்படியாவது நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே ஆகணும். நடக்கிற எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அவ்வளவுதான், நான் வரேன். அம்மா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவுல விரிசல் வரக்கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தேன். இப்ப அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. அண்ணி, வாமா. உள்ள வாங்க. வாமா மருகதா, உள்ள வாமா. நான் உள்ள வரது இருக்கட்டும். அவர் உள்ளதா இருக்காரா? ஆமா அண்ணி, அண்ணன் உள்ளதா இருக்கார். நீங்க உள்ள வாங்க. வாங்கத்த. செக்கப் எல்லாம் போனியாமா? இல்லத்த, ஈவினிங் தான் செக்கப் போகணும். ஏங்க, அப்படி என்னங்க என் மேல உங்களுக்கு கோவம்? மோதிரம் வாங்க போறப்ப கூட நீங்க என் கூட வரல. கோயில்ல இருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் அங்க வந்து உங்களை பார்த்தேன். அங்க இருந்தும் நீங்க கிளம்பிட்டீங்க. சரி, அங்க இருந்து நீங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன். அங்கேயும் நீங்க இல்ல. நேரா இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஏங்க, எங்கேயுமே உங்களை காணோம். நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். அப்பா, கோவப்படாதீங்கப்பா. நீங்க இங்க இருக்க விஷயத்த நான் தான் ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட சொன்னேன். என்னங்க இது? ஏதோ சின்ன பிள்ளைங்க கோச்சிட்டு வர மாதிரி கோச்சிக்கிட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. இப்படி அமைதியா இருந்தா என்னன்னு அர்த்தம்? அண்ணி கேக்குறாங்கல்ல, அவங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு. இங்க பாருமா, எனக்கு அங்க போக பிடிக்கலமா. அதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத. என்னங்க இது? எல்லாருக்கும் பெரியவங்க நீங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உடம்புக்கு முடியாம இப்பதான் தேறி வந்திருக்கீங்க. நேர நேரத்துக்கு மாத்திரை எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காகவாவது. இப்போ நேரத்துக்கு மாத்திரை சாப்பிட்டு 100 வயசு வரைக்கும் இருந்துட போறானா? விடுங்க மாப்பிள, நான் அங்க போகல. என்னங்க பிடிவாதம் இது? என்னோட கேள்விக்கு தான் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்ப என் முகத்தை பார்த்து கூட உங்களால பேச முடியல. ஏங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு என் மேல வெறுப்பு வந்துருச்சா? அண்ணி, அண்ணனே ஏதோ மன வருத்தத்துல இருக்காரு. அவர்கிட்ட நீ எதுவும் பேசாத, சும்மா இரு. உங்க அண்ணன் இங்க வந்திருக்காருன்னு நீ முதல்லயே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஏன் சொல்லல? அது வந்து அண்ணி, நானே அண்ணன் கிட்ட பேசி அனுப்பி வைக்கலான் இருந்தேன். சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. முதல்ல தெய்வான இங்க வந்தா, அப்புறம் அவளை வச்சு சரவணனை இங்க வர வச்சுட்ட. இப்போ உங்க அண்ணன். என்ன தேனு, குடும்பத்தை பிரிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியோ? மா, அண்ணி, நான் என்னைக்குமே என் குடும்பம் உங்க குடும்பம்னு பிரிச்சு பார்த்ததில்ல அண்ணி. நீங்க இப்படி பேசுறது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அண்ணி. அத்த, மாமாவை இங்க கிளம்பி வந்ததுக்கு எங்கம்மா என்ன பண்ண முடியும்? இதுக்கு சம்பந்தமே இல்லாம எங்கம்மாவை பேசுறீங்க? தெய்வானே, உன்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன். பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப குறுக்க பேசாதன்னு சொல்லியிருக்கேன். உங்களை எதிர்த்து பேசுறது தப்புதான் அத்த. அதுக்காக பெரியவங்க நீங்க கோவத்துல பேசும்போது பல நேரங்கள்ல வார்த்தையை விட்டுடுறீங்க. அது மத்தவங்களை எவ்வளவு ஹர்ட் பண்ணுன்னு உங்களுக்கு தெரியல அத்த. மாமா அவரோட தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்காரு. இது அவங்க அண்ணன் தங்கச்சிக்கான ஸ்பேஸ். அதை எப்படி அத்த யாரும் கேள்வி கேட்க முடியும்? வாய மூடுறி. என்ன அண்ணி, தேவானை பேசுறது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க அண்ணி. இத பாருடி, என் அண்ணி என்ன பத்தி பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ சும்மாரு. கொஞ்சம் சும்மாரு. என்னங்க, உங்க கண்ணு முன்னாடி இவ்ளோ நடக்குது, நீங்க அமைதியாவே இருக்கீங்களே. அப்படி என்னங்க நான் தப்பு பண்ணிட்டேன்? என்னங்க, என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தேன். அதான உங்க கோவம்? நான் எடுத்த முடிவு எதுவும் எனக்கு தப்பா தெரியலையேங்க. நம்ம பேச முடியாத ஒரு சின்ன பொண்ணு சரியா பேசுதுன்னு கேட்டுக்க வேண்டியதான்.
இன்னும் எத்தனை நாளைக்கு பெரியவங்கன்னு சொல்லிட்டு மட்டும் இருக்க முடியும்? அப்போ நான் வீட்டுக்கு பெரிய மனுஷியா சரியா நடந்துக்கலன்னு சொல்ல வரீங்களா? இத பாரு, வளன்னு எனக்கு பேசுறதுக்கு பிடிக்கல. நான் வீட்டுல என்ன சொன்னனோ அதையே தான் இங்கேயும் சொல்றேன். என் பொண்ணுக்கு நீ பண்ண நினைக்கிற நிச்சயத்துல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. என்ன சொன்னீங்க? உங்க பொண்ணா? ஆ? சரிதாங்க, உங்க பொண்ணு. ஆ. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரியுதுங்க. இது நாள் வரைக்கும் புனிதா மட்டும்தான் என்ன அவளோட அம்மாவா நினைக்கிறா. ஆனா நீங்க உங்க பொண்ணா மட்டும்தான் அவளை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தெளிவா புரிஞ்சிருச்சுங்க எனக்கு. அதான் என் பொண்ணு கல்யாணத்துல நான் எடுத்த முடிவை உங்களால ஏத்துக்க முடியல. புரிஞ்சிருச்சுங்க எனக்கு. இருக்கட்டும், இப்ப சொல்றேங்க, எனக்கு புனிதாவோட பாசம் மட்டும் போதும். வேற யாரும் எதுவும் சொந்தம்னு எனக்கு வேணாங்க. நான் எடுத்த முடிவை நிறைவேற்றிடுவேன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க திரும்ப நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் பச்சை தண்ணி கூட என் பல்லுல படாதுங்க. சொல்லிட்டேன். ஆமா, அழாதீங்கம்மா. உன் பொண்டாட்டி பேசுறப்ப அமைதியா தானே இருந்த, இப்பவும் அப்படியே இரு. ஏங்க வரமாட்டீங்கல்ல? நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க வரமாட்டீங்கல்ல? சரிங்க, நீங்க வரமாட்டீங்க. அம்மா, நானும் உங்க கூட வரேம்மா. அம்மா, அந்த நாச்சி மொத்தம் ஒரு விஷயத்தை வச்சு 1000 விஷயம் ஆக்குறாரு, பிரச்சனையாக்கிறாரு. அங்க வேற என்ன நடக்குதுன்னே தெரியலையே. புனிதாவும் ஃபோன் பண்ணாம இருக்காங்க. நம்பி சாரும் வீட்டுக்கு போயிட்டாரா இல்லையான்னு தெரியல. எதுக்கும் புனிதாக்கு ஒரு கால் பண்ணி பார்த்துடலாமா? ஐயோ, நான் வரேன்னு சொல்லியும் அம்மா கேட்காம போயிட்டாங்க. இப்ப தேன்மொழி அத்தை வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. சரவணனுக்கு ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டேங்கிறான். கபிலன் தான் ஃபோன் பண்றாரு. அப்பா வந்துட்டாரான்னு கேட்கறதுக்கு தான் பண்றாருன்னு நினைக்கிறேன்.